சிலது என்ன பண்ணலான்னா இந்த அந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாக எண்ணிய மூன்றுன்னு சொன்னார் பாருங்க. அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் எல்லாமே அது பொதுவானது. அப்போ இப்போ வெப்ப காலம்னு வச்சுங்களேன். இப்போ வெப்பத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம், இல்லைனாக்கா குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்படி குளிர்ச்சியான பொருட்களை குளிர்ச்சி அப்படிங்கிறதுக்கான நிறைய மூலிகைகள் இருக்குது இல்லையா? வில்வம், அப்புறம் அதே மாதிரி அருகம்புல், சோத்துக்கத்தாழை, இதுக்கெல்லாம் வந்து குளிர்ச்சிக்குன்னு நிறைய இருக்குது, இன்னும் கூட நிறைய இருக்குது. அப்போ இதுகளை வந்து ஜூஸாக கொடுக்குறோம்னு வச்சுங்களா பயிர்களுக்கு. அப்போ இந்த வெப்பத்தை அதுனால தாங்க முடியுமா? முடியாதா? வெப்பத்தை தாங்க. அப்போ இந்த மருத்துவத்தை பயிர்களுக்கு கூட இப்படி கொண்டுட்டு வரணும். வெப்ப காலத்துக்கு என்ன பண்ணணும்? குளிர்ச்சி உள்ள பொருள்களை அந்த பயிர்களுக்கு உணவாக கொடுக்கணும். அப்போ குளிர்ச்சி கொடுத்துட்டோம்னா அதுக்கான தெம்பு வந்துடும் இல்லையா? அப்போ நோய் அணுகாது. நோய்க்கு மருந்தடிக்கிறதுங்கிறது தப்புங்க. நோய்க்கு மருந்துன்னு சொல்கிறதே தப்பு. திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரத்தில் 10 குறள் சொல்லிக்க, ஒரு இடத்துல கூட இந்த மருந்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்களா? மருந்து ஏதாவது குறிப்பிட்டு இந்த மருந்து சாப்பிடுன்னு அவர் சொல்லியிருக்காரா? பஞ்சபூதத்தை எப்படி வந்து சரியா கையாண்டினா தீர்ந்து, அவ்வளோதான். மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதல்ல எண்ணி மூன்று இருக்கிறாரு. மருந்து என்ன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? எங்கேயாவது மருந்து சொல்லியிருக்காரா? இதே தான் தாவரங்களுக்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி சரியான இதாக இருக்கு. இப்படி ஒரு உலகத்தை படைச்சோம்னா அப்புறம் ஆஸ்பத்திரி தேவையா? ஆஸ்பத்திரிங்கிற ஒரு கான்செப்டே தேவையில்லை நம்மளுக்கு இல்லைங்களா? டாக்டர் படிக்க வேண்டியதில்லை, ஊசி வேண்டியதில்லை, மருந்து மாத்திர வேண்டியதில்லை. இப்படி இருக்கும்போது என்ன ஆகு? அத்தனை பொல்யூஷனும் இப்போ அதில் தான் உருவாகிட்டு இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரி கோடிக்கணக்காக கட்டுறான்னா அதில் எத்தனை தப்பு நடக்குது தெரியுங்களா? அத்தனையும் செங்கல், அத்தனை செங்கலை சொல்றதுக்கு அத்தனையும் பனையாக தான் போகுது. பனை மரங்கள்கிட்ட அழியுது இல்லைங்களா? அப்போ இந்த மரங்கள் அழிவு இன்னும் கொஞ்சம் நோயை உருவாக்கு இல்லைங்களா? அப்போ நீ என்ன பண்ணுற? தப்பவே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கிற. அது அறிவா? அறிவுபூர்வமான சிந்தனையா? இது எப்படி நான் ஏற்றுக்கிட்டேன்? அதே மாதிரி குளிர்ச்சிக்கு நீங்கள் பண்டிகைகள் கூட பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாதாரணமான ஆளுகள் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்னா அந்த சாரம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் விட்டு போட்டு சக்கைகளை பிடிச்சிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு விழா கொண்டோன்னா அதுக்கு கூட காரணம் இருக்குது. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசி தையிலிருந்து ஆரம்பிச்சிடும். முருகன் பண்டிகை வரும், அப்புறம் சிவன் பண்டிகை வரும். சிவன் கோயில் என்ன கொடுப்பாங்க? வில்வ தீர்த்தம் கொடுப்பாங்க. வில்வ தீர்த்தம் குளிர்ச்சி உருவாக்கக்கூடியது. நீங்கள் புரட்டாசியிலேருந்து எடுத்து பாருங்க, பூரா விஷ்ணு தலங்களாக தான் கோயில் வரும், விசேஷங்கள் வரும். விஷ்ணு கோயில் என்ன கொடுப்பாங்க? துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசிங்கிறது வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. அவன் சரியா தான் பண்ண, நாம மடத்தனமா எடுத்துட்டான் ஆச்சுங்களா? அப்படி இப்போ நீங்கள் ஒரு பொங்கல் பண்டிகை கொண்டாடினாங்கன்னு என்ன பண்ணியிருக்காங்க? மார்கழி மாதத்துக்கு இப்போ பிள்ளையார் வச்சு, சாண பிள்ளையார் வச்சு பூ வைப்பாங்க. பூ வச்சு எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா வைப்பாங்க. அந்த பூ பறிக்கிற நோம்பின்னு சொல்லிட்டு அதை நோம்பிக்கே பேர் அதுக்கு தை நோம்பி. பூ பறிக்கிற நோம்பியில் என்ன பண்ணுவாங்க? நிறைய பூக்கள், விதவிதமான பூக்கள் கலெக்ட் பண்ணி இந்த பிள்ளையார்களையும் எல்லாம் வச்சு சோடிச்சு கொண்டுட்டு போய் எங்கே விட்டாங்க? நீர்நிலைகள் விட்டாங்க. அது இன்னைக்கு பயோடைனமிக்ங்கிற பேரில் இருக்குதுங்க. பயோடைனமிக் அக்ரிகல்ச்சரில் இந்த மலர்களை எப்படி பயன்படுத்துவது? அப்போ நாம் அந்த சாரத்துட்டு போட்டு சக்கையை மட்டும் பிடிச்சிட்டு இப்போ பிளாஸ்டிக் பூ வைக்கிறது, அந்த பூ வைக்கிறது, இந்த பூ. மாந்தளை இனத்தை கட்டினான்னு வேண்டாமா? மாந்தளைக்கு இப்போ பிளாஸ்டிக்கில், வாழை இலைக்கு ஒருத்தன் பண்ணியிருக்கானுங்க பிளாஸ்டிக்கில் வாழை இலை. உலகில் முதல் முறையாக வாழை என்ன கொடுமை! எல்லாமே என்ன கொடுமை! வாழை இலையில சாப்பிட்டா என்ன கிடைக்கு? நீ பிளாஸ்டிக்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன? இலையில பிளாஸ்டிக்ல போட வேண்டியதான். பிளாஸ்டிக் குருணை போட்டு சாப்பாடு தான் சாப்பாடு வந்தாலும் வந்து என்னென்னதான் கொடுமை!